ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று காலை 9 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை இடம்பெற்றது. எமது வாக்கு சனி டிடர்ஜென்ட் பவுடர் போன்ற வேட்பாளருக்கே. சனி டாடி பாட்லரிடமிருந்து. ராஜகிரேவில் அமைந்துள்ள தேர்தல் செயலகத்தில் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. අපේක්ෂකයින් මේ මොහොතේදී මැතිවරණ මහලේකම් කාර්යාල පරිශ්‍රයට පැමිණෙන ආකාරය ඔබ දකින්නේ. ඒ අනුව අපේක්ෂකයින් තවත් පැමිණීමට නියමිතව තිබෙනවා අප මුදල් තැන්පත් කළ පාර්ශවීන්. විශේෂයෙන්ම මේ වර ජනාධිපතිවරණය සඳහා පාර්ශව 40ක් අප මුදල් තැන්පත් කරනු ලැබුවා. ඒ ලැබපත් කරන ලද පාර්ශවීන්ගේ නෛතිකමය ලිපිලේඛන සියල්ල විමර්ශනය කිරීමෙන් අනතුරුව ලකුණු දීමේ ක්‍රමවේදයට යටත් කර ඒ වගේම විශේෂයෙන්ම විරෝධතා ගොනුවනවා නම් දහවල් 11 සිට 11 දක්වා கட்டுப்பணம் செலுத்திய 40 பேரில் 39 பேர் இன்று வேட்புமனுக்களை தாக்கல் செய்ததுடன் சரத்குமார குணரத்ன வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கு இன்று வருகை தரவில்லை. 2024 ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கியுள்ளார். ස්වාධීන අපේක්ෂකයෙකු ලෙසින් මෙවර ජනාධිපතිවරණයට ඉදිරිපත් වන රනිල් වික්‍රමසිංහ මහතාද නාම යෝජනා පත්‍ර බාර දීම සඳහා සූදානම් වන ආකාරය මේ දකින්නේ. ඒ අනුව එතුමන්ගේ නීතිඥ මණ්ඩලය සහ නිකුත් අප මුදල් තැන්පත් කිරීමේ ක්‍රියාවලියට සම්බන්ධ වුණු පාර්ශවීන් සමග රනිල් වික්‍රමසිංහ මහතා ස්වාධීන අපේක්ෂකයෙකු ලෙසින් මෙවර ජනාධිපතිවරණයට නාම යෝජනා බාර දීම සඳහා සූදානම් වන්නේ. ඒ අනුව මැතිවරණ කොමිසමේ සභාපතිවරයාට මැතිවරණ කොමසාරිස් ජෙනරාල්වරයාට මෙම ලේඛන බාර දීමෙන් අනතුරුව ඒවා නිසි නෛතිකමය ක්‍රමවේදයට අනුකූලව පවතින්නේද යන්න පිළිබඳ විශ්ලේෂණය කිරීමෙන් පසුවයි අපේක්ෂකත්වයේ සඳහා සුදුසුකම් හිමිවන්නේ. ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தனது வேட்புமனுவை கையளித்தார். සමගි ජන බලවේගය වෙනුවෙන් ජනාධිපති අපේක්ෂක ලෙස ඉදිරිපත් වන සජිත් ප්‍රේමදාස මහතාද මේ මොහොතේදී அனுரகுமார் திசாநாயக்க தேசிய மக்கள் சக்தி சார்பில் வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார். ජාතික ජන බලවේගය නියෝජනය කරමින් ජනාධිපති අපේක්ෂකයා ලෙසින් ඉදිරිපත් වන අනුරකුමාර දිසානායක මහතා ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக இன்று தனது வேட்புமனுவை கையளித்தார். தமிழ் பொது வேட்பாளரான பாக்கிய செல்வம் அரியநேத்திரன் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கியுள்ளார். முன்னாள் அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி விஜயதாச ராஜபக்ச தேசிய ஜனநாயக முன்னணி சார்பில் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்றார். ஃபீல்ட் மார்ஷல் சரத் போன்சேகா சுயேட்சை வேட்பாளராக தமது வேட்புமனுவை தாக்கல் செய்ததுடன் ஸ்ரீலங்கா கம்யூனிஸ்ட் கட்சியில் திலீப் ஜாய்வீர போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செய்தார். சோசலிச மக்கள் மன்றம் சார்பில் சட்டத்தரணி நுவான் போப்பகே இன்று காலை தேர்தல் செயலகத்துக்கு வருகை தந்து தமது வேட்புமனுவை கையளித்தார். ரோஷான் ரணசிங்க சுயேட்சை வேட்பாளராக களமிறங்குகிறார். இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் ஜனக ரத்நாயக்கவும் எக்ஸத் லங்கா பொதுஜன கட்சி சார்பில் இன்று தனது வேட்புமனுவை கையளித்தார். புதிய ஜனநாயக முன்னணி சார்பில் ஓசல ஹேராத், ஐக்கிய சோசலிச கட்சி சார்பில் சிறிதுங்க ஜெயசூரிய ஆகியோரும் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். அதனைத் தவிர சோசலிச சமத்துவ கட்சி சார்பில் பானி விஜய் ஸ்ரீவர்தனவும் புதிய சிகல உரிமைய கட்சியின் சரத் மனமேந்திரவும் தேசிய அபிவிருத்தி முன்னணியின் SK பண்டாரநாயக்கவும் இன்று காலை வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். ASP லியனகே இலங்கை தொழிலாளர் கட்சி சார்பில் போட்டியிடுகின்றார். ஜனசித்த பெரமுனவின் சார்பில் பத்திரமுலை சீல ரத்தன தேரரும் ஜனநாயக ஐக்கிய தேசிய முன்னணியின் அனுஜடி சில்வாவும் இன்று வேட்புமனுக்களை கையளித்தனர். அத்துடன் அப்பே ஜனபல கட்சியின் சார்பில் JDK விக்ரம் ரத்ன ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்தார். நவ சமசமாஜ கட்சி சார்பில் பிரியாந்த புஷ்பகுமார வேட்புமனுவை தாக்கல் செய்ததுடன் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி எனும் பிரிவில் ருகுண மக்கள் முன்னணி சார்பில் அஜந்தரி சொய்சா வேட்புமனுவை கையளித்தார். இலங்கை சமசமாஜ கட்சி சார்பில் மஹிந்த தேவகே ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கியுள்ளார். அருணாலு மக்கள் முன்னணியின் KR கிருஷான் மற்றும் ஐக்கிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அப்துல் முகமது இன்ஃபாஸ் ஆகியோர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். ஐக்கிய தேசிய சுதந்திர முன்னணியின் லலித் டி சில்வா ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுவை இன்று கையளித்தார். ஆக்மி மன ஜயரத்ன தேரர், சரத் கீர்த்தி ரத்ன, KK பியதாஸ், ஆனந்த் குலரத்ன, ஸ்ரீபால் அமரசிங், ஆண்டனி விக்டர் பரேரா, M திலகராஜ், DM பண்டாரநாயக்க, சமிந்த அனுருத்த, அனுர சிட்னி ஜவதன, மானகே பேமசிறி, ஐதுருஸ் முகமது எலியாஸ் ஆகியோர் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளர்களாக களமிறங்குகின்றனர்.
இதுவரை ஆட்சேபனைகளை முன்வைப்பதற்காக வழங்கப்பட்ட கால அவகாசத்திற்குள் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் தொடர்பில் 3 ஆட்சேபனைகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. எனினும் குறித்த 3 ஆட்சேபனைகளும் நிராகரிக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய வேட்புமனுக்களை சமர்ப்பித்துள்ள 39 வேட்பாளர்களின் வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. செப்டம்பர் 21ஆம் தேதி காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு இடம்பெறும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது.